எல்லா காலத்திலுமே இந்த கான்செப்டை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த ஒடுக்குமுறைக்கு எது துணை போகிறது அப்படிங்கிறது தான் பவர். இப்போ நீ எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் நீங்கள் அல்லது சிஸ்டமைஸ் பண்ணணும், இது ரெண்டையும் தாண்டி நான் ஒன்று சொல்கிறேன், பொலிட்டிசைஸ் பண்ணணும், மக்களை அரசியல் படுத்தணும். அதுதான் முக்கியமானது. ஏன்னா அனைத்தையும் தீர்மானிப்பது பொலிட்டிக்கல் பவர், அதுதான் சுப்ரீமோ பவர். எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவனுடைய மொழி தான் ஆட்சி மொழியாகும். எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவனுடைய கலாச்சாரம் தான் பொதுமக்களுடைய கலாச்சாரமாக திணிக்கப்படும். எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவனுடைய உணவு முறைக்கான ஒரு வணிக கட்டமைப்பு தான் இங்கே உருவாக்கப்படும். வெள்ளைக்காரங்க 200 வருஷம் ஆண்டான். அதனால தான் இன்றைக்கி எல்லாமே நம்ம உடையிலேருந்து உணவு முறையிலேருந்து நம்முடைய வழக்கு மொழியிலேருந்து எல்லாமே அவனுக்கானதாக மாறிடுச்சு. அவன் வந்த காலத்தில் ஒரு 100 பேர், இங்கே இருந்தவன் 30 கோடி பேர். 30 கோடி பேர்கிட்ட அவன் பிஸ்னஸ் பண்ண வரவன் அவன் மொழியை நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கல. இங்கெல்லாம் ஹிந்தி பேசணும் அதிகமாக இருக்கிறான், நாம் ஹிந்தி பேசி இந்த வியாபாரத்தை நடத்துவோம், அப்போ தான் நம்ம படிச்சிக்க முடியும் அப்படின்னு அவன் சப்சைட் ஆகி போகல. அவனுக்கு கீழே போகல. அவன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் கற்று தருவோம்னு நினைக்கிறான். ஏன் நினைச்சான்னா ஹீ ஹேஸ் பொலிட்டிக்கல் பவர். அவன் கையில் அதிகாரம் இருந்ததுனால அவன் என்ன நினைக்கிறான்னா இவன் அத்தனை பேருக்கு நம்ம மொழியை கற்று தருவோம். அதுதான் இன்றைக்கி இந்தி திணிக்கிற முறையும். அவன் கையில் அதிகாரம் இருக்கிறதுனால எல்லார் மேலேயும் இந்தியை திணிப்போம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் எண்ணம் தான் சட்டமாகிறது, விருப்பம்தான் கலாச்சாரமாகிறது. இப்போ அதிகாரம் தான் தீர்மானிக்கிறது. நீ பண்பாட்டை எடுத்தாலும் சரி அதிகாரம் தேவை, நீ சமூகத்துக்குள்ளே வேலை செய்கிறதா இருந்தாலும் அதிகாரம் தேவை. இப்போ இந்த அதிகாரத்தை எப்படி எடுக்கிறது? உலகத்தில் 2 வழி தான் இருக்குது. ஒன்று ரெவல்யூஷனரி ப்ராசஸ், இன்னொன்று டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஒன்று ஆர்ம்டு ரெவல்யூஷனில் போய் நான் ஆட்சி அதிகாரத்தை படிக்கிறேன் அப்படின்னா நம்ம பிரபாகரன் எடுத்த மாதிரி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளே போய் அரசு வழி சோசியலிசம், புரட்சியாளர் அம்பேத்கர் அரசு வழி சோசியலிசம்ங்கிறாரு, ஸ்டேட் சோசியலிசம்ங்கிறாரு. நீ இந்த சிஸ்டத்துக்குள்ளே பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்குள்ளே நீ போ, மக்களை அணிதிரட்டு. மக்கள் அவர் சொல்கிறது அதாவது அதிகாரம் இல்லாத பிரிவினர் தான் என் மக்கள்ங்கிறார். அவர் சாதி அடிப்படையில் சொல்லலை. அவர் ஒரு சாதியவாதி அல்ல. அவர் சாதியவாதி இருந்தால் மராத்திக்குள்ளே தான்